எரேமியா அதிகாரம் 15 வசனம் 18-19. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதனின்றி விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு அவர் வார்த்தைகளை விட்டு பின்மாறி விட்டதால் அநேகர் சாவுக்கு, பட்டயத்திற்கு, பஞ்சத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். அவர்களில் மீதியாய் இருந்தவர்கள் என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ என்ற கேள்வியோடு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாமும் கூட நித்திய நோவுடன் ஆறாத காயத்தோடு கொடிய புண்ணோடு காணப்படுகிறோம் அல்லவா? நம்மில் இருந்து புறப்பட வேண்டிய ஜீவ தண்ணீராகிய நீரூற்று வற்றி வசனத்தையும் ஆவியானவரின் அபிஷேகத்தையும் இழந்து ஆதி அன்பிலிருந்து விழுந்து நொந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆம், நம்மை பார்த்துதான் இன்று இது நிமித்தம் அவருடைய நிபந்தனையை கூறுகிறார். அதாவது, அன்பானவர்களே, நீ மனம் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என கர்த்தர் கூறுகிறார். ஆம் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், உம் வார்த்தைகளுக்கு, ஆவியானவரின் சத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என நம்மை சமர்ப்பிப்போம். அப்போது அவருடைய முகத்திற்கு முன்பாக நிலைத்திருப்போம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக நிலைத்திருந்தால் நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அவர் நம் தேவைகளை சந்திப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், சமாதானத்தை தருவார். மட்டுமல்ல, நீ தீழ்ப்பானதென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்கிறார். ஆம், பிரித்தெடுப்பது, தெரிந்தெடுப்பது நம்முடைய பொறுப்பு. தீழ்ப்பானது நின்று கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தையே நாம் பிரித்தெடுக்க வேண்டும். தீமையிலிருந்து நன்மையை பிரித்தெடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். அடைக்கப்பட்ட இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிற இயேசுவுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியங்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அவற்றில் மனம் திரும்பவும், உம்முடைய வார்த்தைகளும் ஆலோசனைகளும் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்த ஆவியானவர் தாமே எங்களை வாயாக எடுத்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும்.